ஜென்சி மீட்டிங் நான் போய் அட்டன் பண்ணியிருந்தேன். ஃபுல் வாலண்டியர் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஜென்சி மீட்டிங் 6 பேர் போட்டோ போட்டு நீ வந்து கலாய்க்கிற. நான் சொல்றேன், அங்க அண்ணா அறிவாலயம் ஃபுல்லா நிரம்பி வழிஞ்சது. 100க்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணாங்க. 6 பேரை முன்னிலைப்படுத்தி நீ கலாய்க்காத. நான் சொல்றேன், என் போட்டோ போடு. அங்க வந்து 1500 பேர் போட்டோ தரேன், நீ முடிஞ்சா கலாய். நான் டைட்டா கலாய்க்கிறேன். நான் சென்னையை சேர்ந்தவன், சென்னை வாசி. சென்னையில இருந்து நான் கிளம்பி வந்திருக்கேன். நான் 3000 ரூபாய் செலவு பண்ணி வந்திருக்கேன். 1500 செலவு பண்ணி வருவேனா? அவர் விளையாட்டா பேசாரு நினைச்சா சரி, விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்காரு, நம்ம எதுவும் டைரக்டா பேசிட முடியாதுன்னு பார்த்தேன். அப்புறமா தான் தெரியுது, அவரே சொல்லிட்டாரு, நான் விளையாட்டுத்துறை அமைச்சரா வரல, தாவேக்காவோட தொண்டனா வந்திருக்கேன் அப்படின்ட்டு. சூப்பரா போச்சு. தாவேக்கா தொண்டர் அவர்களே, விசில் எடுத்துன்னு வாங்க. நான் யார் தெரியுமா? பெரியாரின் பேரன், அண்ணாவின் தம்பி, கலைஞரின் உடன்பிறப்பு, என் தலைவர் தளபதியின் போர்வாள்னா. இது எல்லாத்துக்கும் மேல திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ, உதயனா தம்பி நானா, ஏன் முன்னால இப்பெல்லாம் பேசாதனா நீ. நான் மட்டும் இல்லனா, இங்க ஒவ்வொருத்தரும் உதயனா தம்பி தான். அந்த பெருமையோட தான் இன்னைக்கு ஸ்டேஜ் ஏறி பேசுறோம். சரி, ஓகேண்ணா, நீ சொல்ற மாதிரி வந்துடுறேன். நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னா, நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனு, உங்கள்கிட்ட ஒரு லாயல்ட்டி இருக்கும். மற்ற கழக தோழர்களோ இல்ல உங்களை வந்து வீடியோல போட்டு ஒரு மாதிரி பேசுறாங்க, அந்த மாதிரிலாம் நான் பேச மாட்டேன். ஏன்னா நீங்க மானம் உள்ளவர், சூடு உள்ளவர், சொர்ண உள்ளவர், சாப்பாடுல உப்பு போட்டு சாப்பிடுறவர், அதுவும் இல்லாம மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் மரியாதையை மட்டும் தான் நான் பேசுவேன். ஆனா நீங்க ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னால உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேனா, சரிங்களா? ஒரு சின்ன கேம். என்ன கேம்னு பாத்தீங்கன்னா, நம்ம நண்பன் படத்துல வரும்ல, தலைவா யுவர் கிரேட் மொமெண்ட், கேம் பேரு, சரிங்களா? நான் வரேன், நான் தனியா வரேன், இல்ல என் கழக தோழர் கூட்டுன்னு வரேன். அதே மாதிரி நீங்க வாங்க. அந்த 1500 ரூபாய் கொடுத்தேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அதை நிரூபிச்சிட்டீங்கன்னா, நீங்க எந்த இடத்துல நிரூபிக்கலோ அதே இடத்துல தலைவா யுவர் கிரேட் அப்படி நான் பண்றேன். அப்படி உங்களால நிரூபிக்க முடியல, நீங்க உங்க பின்னாடி நிக்கிறவங்க, உங்களுக்கு எழுதி கொடுக்கிறவங்க தலைவா யுவர் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்ல. எனக்கே தெரியும், சப்போஸ் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அடுத்த நாள் தலைப்பு செய்தி, திராவிட முன்னேற்ற முன்னாடி கலட்டிய தாவேக்கார அமைச்சர் அப்படின்னு வந்துரும். பாத்துக்கோங்க. ஏன்னா அதே நீ எனக்கும் எங்களுக்கும் அமைச்சர்னா, இவர் எங்களுக்கும் சிஎம். அதனால நாங்க எங்க அமைச்சர் அசிங்கப்படுத்த மாட்டோம். உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா நாங்க, சரி ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் கத்துக்கிறீங்கனால விட்டுறோம்.